ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரை தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 6, 8, 12ஆம் இடத்தில் லக்னாதிபதி. பொதுவாக துர்ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீடுகளில் லக்னாதிபதி அமர்ந்தால் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் ஒரு சில வீடுகளில் லக்னாதிபதி இருக்கும்போது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இருக்காது. ஒரு சில வீடுகளில் லக்னாதிபதி கடுமையான மன உளைச்சலை தருவார். அப்போ எந்த வீடுகளில் உங்கள் லக்னாதிபதி இருந்தால் நன்மை அல்லது சம பலன்களும், எங்கே இருந்தால் கடும் பலன்களும் இருக்கும் அப்படிங்கிறத 12 லக்னக்காரங்களுக்கும் பார்க்கலாம். இப்போ மேச லக்னக்காரங்களுக்கு 6ஆம் இடம் சுத்தமாகாது. ஏன்னா அது அவருக்கு கடும் பகை வீடு. அங்கே உட்காந்துட்டு அவர் 8ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்குறதும் அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த இடத்துல அவர் இல்லாமல் இருப்பது தான் சிறப்பு. சரி, ஒரு வேளை அங்கே தான் சார் இருக்கார், நான் மேச லக்னம் எனக்கு கண்ணியில் தான் இருக்கார் செவ்வாய்னா, வாழ்நாளின் முற்பகுதி உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கடும் போராட்டங்கள், சிக்கல்கள், கடன், நோய், வம்பு, வழக்கு, விபத்து கண்டம் சந்திச்சு தான் வேண்டியது. விருச்சிகத்தில் இருக்கலாம், அது 8ஆம் இடமாக இருந்தாலும் அது ஆட்சி வீடு. ஸோ அதனால் அங்கே அந்த நெகட்டிவும் இல்லை. லக்னாதிபதி மறைந்திருந்தாலும் ஆட்சி பெற்று விடுகிறாருங்கிற அடிப்படையில் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். 12ஆம் இடம் மீனத்துலேயும் இருக்கலாம், அது அவருக்கு அதி நட்பு வீடு. பொதுவாக இல்லை, செவ்வாய் மாதிரியான ஒரு பாவக்கோள்கள்லாம் நேரடி வலுப்பெறதை விட இந்த மாதிரி இயற்கை சுபரோட வீட்டில் உட்காந்துறது பெட்டர். ஸோ மேச லக்னக்காரங்களுக்கு 6ஆம் இடம் மட்டும்தான் டேஞ்சர். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல இவர் ஆட்சி வலு பெற்றுறாருங்கிறதுனால இந்த இடத்துல அவருக்கு எந்த நெகட்டிவும் இல்லை. 6ஆம் இடத்துல ஆட்சிங்கிறதுனால 6ஆம் இடத்துல லக்னாதிபதி இருக்கிறது மோசம்னு எடுத்துக்கவே முடியாது. அதே மாதிரி 8ஆம் இடம் ஒரு இயற்கை சுபரோட வீடு, குருவோட வீடு. இந்த வீட்டில் அவருக்கு சம உச்சங்கிற ஒரு மறைமுக வலுதான் கிடைக்குங்கிறனால இங்கே இருக்கிறதுனாலையும் இந்த ஜாதகருக்கு எந்த நெகட்டிவும் வரப்போகிறது இல்லை. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சில சிரமங்கள், சறுக்கல்கள் இருந்தாலும் கூட லைஃப்பை பிக்கப் பண்ணி மேலே வந்துடுவார். 12ஆம் இடம் மேசத்தில் இருக்கிறது, இதுவும் பிரச்சனையே இல்லை. அப்போ ரிஷப லக்ன ஜாதகர்களுக்கு 6, 8, 12 இந்த 3 இடத்துலையும் லக்னாதிபதி கெடுறதில்லை. இது ஒரு சூட்சம். ஆனால் இவங்களுக்கு இந்த 3 வீடுகள் சிறப்பாக இருக்கிற மாதிரி 3ஆம் இடம் இருக்காது. நம்ம இங்கே ரிஷப லக்னத்தில் பிறந்து 3ல் சுக்கிரன் இருந்தால் தான் டேஞ்சர். அவர் சுத்தமாக தன்னுடைய வலுவை இழப்பார், செயல்பட முடியாதபடி போவார். ஒரு விதத்தில் அது காலபுருஷனுக்கு 4ஆம் இடம், மறைமுகமாக சுக்கிரனுக்கு திக்பலம் கிடைக்கும் அப்படின்னாலும் கூட இந்த வீடு லக்னாதிபதியே சுக்கிரனாக இருக்கும்போது இருக்கிறதுக்கு உகந்த வீடு அல்ல. மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு 6ஆம் இடம் கடும் மோசமான வீடு, யோசிக்கவே வேண்டாம். கடுமையான பாதிப்புகள் நிச்சயமாக இருக்க தான் செய்யும். ஏன்னா செவ்வாய்க்கு புதனும், புதனுக்கு செவ்வாயும் பரஸ்பரம் பகைமை பாராட்டக்கூடியவர்கள். அப்போ மிதுன லக்னம் புதன் 6ல் இருக்கார், கஷ்டம். ஏற்கனவே மிதுன லக்னம் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு லக்னம். உங்கள் லக்னாதிபதி இங்கே விருச்சிகத்தில் போய் உட்கார்றது சிறப்பில்லை. மகரத்தில் 8ஆம் இடத்துல இருக்கார், அவ்வளோ ஒன்றும் மோசம் இல்லை. புதனுக்கு மறைவு கிடையாதுங்கிறதுனால இந்த 8ஆம் இடத்துல இருக்கிறதுல அவர் நட்பு வீடாக போயிடும். அது காலபுருஷனுக்கு 10ஆம் இடங்கிறதுனால வெளியூர், வெளிநாட்டில் போய் தொழில் புரியறதுங்கிற மாதிரி வந்துடும். ஸோ நத்திங் சீரியஸ். ரிஷபத்தில் இருக்கார், பிரச்சனையே இல்லை. இது அவருக்கு அதிநட்பு வீடு. இங்கேயும் புதனுக்கு மறைவு இல்லாமல் இருக்கும், நல்ல நிலைமையில தான் ஜாதகர் இருப்பார். இங்கேயும் வெளியூர், வெளிதேசம் போய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல சந்திரன், ப்ராப்ளம்லாம் ஒன்றும் கிடையாது. அது அவருக்கு ரொம்ப பிடிச்ச நண்பரோட வீடு. அதனால் கடகலக்கணமாகி சந்திரன் 6ல் இருக்கிறதுங்கிறத ரொம்ப பெரிய நெகட்டிவ் பலன்னு சொல்ல முடியாது. பொதுவாக அந்த இடத்த ஆக்டிவேட் பண்ணுவார் லக்னாதிபதிங்கிற முறையில் அவர் இருக்கிறதுனால கூட நட்பு ரீதியான நல்ல கடன்கள், நல்ல முயற்சி, போட்டிகளில் வெற்றி அப்படி வந்துடும். கும்பம் ஆகவே ஆகாது. ஏன்னா லக்னாதிபதி போய் 8ல் மறைவார். இது கடுமையான ஒரு பகை வீடுங்கிற மாதிரியும் வரும். சனியோட வீட்டில் சந்திரன் லக்னாதிபதிங்கும் போது இது ஒரு மாதிரி மறைமுகமாக புணர்வு தோஷத்தை ஆக்டிவேட் பண்ணி விட்டு ஜாதகரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடிய தன்மையாகும். அதனால் இது ஒரு சிறப்புன்னு சொல்ல முடியாது. மிதுனத்தில் இருக்கிறது லக்னாதிபதி 12ஆம் இடத்துலங்கிறது படி அந்த அளவுக்கு வீக்குனாலும் கூட சந்திரன் அந்த இடத்துல ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படுறதில்லை. வளர்பிறை சந்திரனாலாம் இருந்து 12ல் இருந்துட்டாருன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. வெளிநாடு, வெளிதேசம், நீண்ட தூர பிரயாணம், டிராவல்ஸ் மூலமாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் அந்த மாதிரி வந்துடும். சிம்ம லக்னம் சூரியன் 6ஆம் இடத்துல, இது ஒரு மாதிரி கலப்பு பலன் தரக்கூடிய இடங்க. ஏன்னா இது உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் வரும். தை மாதம் சூரியன் அங்கே இருப்பார். இது ஒரு விதத்தில் அவருக்கு தன் உச்ச வீட்டை நோக்கி போகிற மாதிரி பலம். ஆனால் சனியோட வீடு இவருக்கு பகை வீடு. அப்போ சூரியன் மகரத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது பொதுவாக நல்லாயிருக்கும். பட் நீங்கள் சிம்ம லக்னக்காரராக இருந்து அவர் மகரத்தில் இருக்கிறது நல்லா இருக்காது. இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். அப்போ லக்னாதிபதி 6ல் மறைகிறாருங்கிற அடிப்படையில் அவர் வலுவையும் பெறுவாருங்கிறதுனால தேவையில்லாத வம்பு, வழக்கு, விரோதம், பிரச்சனைகள் போன்றவற்றை ஏற்படுத்துகிற வீடாக அது போயிடும். ஸோ இங்கே இல்லாமல் இருக்கிறது சிம்ம லக்னக்காரங்களுக்கு சிறப்பு.
8ஆம் இடம் குருவோட வீடு, அது பிரச்சனை இருக்காது, அவருக்கு அது நட்பு வீடு தாங்கிறதுனால அங்கே மறைஞ்சாலும் கூட சூரியன் ஒழுங்கான வேலையை செய்வார். தன்னோட உச்ச வீட்டுக்கிட்ட நெருங்கிட்டார். பங்குனி மாதத்தில் தான் அங்கே இருப்பார், அதனால் உச்ச வீட்டுக்கிட்ட நெருங்கிட்டாருங்கிற அந்த அடிப்படையில் ஜாதகர் மேனேஜ் பண்ணிவிடுவார். பட் சிம்மலக்கணத்துக்கே உண்டான அந்த கடுமைகள் குறைவாக இருக்கும். குருவோட வீட்டில் லக்னாதிபதி போயிடுறது, ப்ளஸ் அந்த இடம் இவருக்கு நட்பு வீடாக இருக்கிறதுனால. 12ஆம் இடம் கடகத்துலேயும் இருக்கலாம். இது இவருக்கு வந்து வாழ்க்கை துணையின் வீடுங்கிறது மாதிரி வந்துடும். இங்கே அவர் வந்து இயற்கை சுபர்களுடைய தொடர்புகள் எதையாவது பெற்றார்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். கன்னிகா லக்ன ஜாதகர்களுக்கு 6ஆம் இடத்துல புதனுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய நெகட்டிவ்லாம் கிடையாது. அது ஒரு நட்பு வீடு, மறைவும் இல்லைங்கிறதுனால இங்கே இருக்கும்போது ஜாதகர் சமாளிப்பார், ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் அதுவே மேசத்தில் இருக்கிறது கடுமையான பகை. மேசத்தில் இவர் இருக்கார் அப்படிங்கும்போது பகை வீட்டிலையும் இருப்பார், லக்னத்துக்கு 8ல் மறைஞ்ச நிலையிலையும் இருப்பார், செயல்பட முடியாத தன்மையோடையும் போவார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜாதகர் வந்து இளமை முதலே நிறைய ஏற்ற இறக்கங்கள், பிரச்சனைகள், சண்டைகள், வம்பு வழக்குகள் சந்திக்க வேண்டியதாகிடும். 12ஆம் இடம் சிம்மத்தில் புதனுக்கு ஒரு மாதிரி நட்பு வீடு அது. ஆனால் லக்னாதிபதிங்கிற முறையில் 12ல் இருக்காருங்கிற மாதிரி வருங்கிற போது கலப்பு பலன்களாக இருக்கும். 50-50 சாய்ஸ், நல்லது கெட்டதும் மாற்றி மாற்றி நடக்குங்கிற மாதிரி அமையும். பொதுவாக லக்னாதிபதி 6, 8, 12ல் இருந்தாலே முதல்ல பூர்வீகத்தை விட்டு வெளியே போயிடுங்க. முற்றிலும் புதிய சூழலில் வசிக்க பழகுங்க. முற்றிலும் புதியதாக ஒரு மொழியை கற்றுக்கோங்க. முற்றிலும் புதிய நாடுகளில் குடியுரிமை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வாழ்க்கை நீட்டாக போயிடும். இது ஒரு பொதுவான பலன். துலா லக்ன ஜாதகத்திற்கு 6ஆம் இடத்துல லக்னாதிபதி பற்றி கேட்கவே வேண்டாம். ஃபுல் பவர், உச்சம் ஆகிடுவார். அதனால் இவர் அந்த இடத்துல மோசம், எதிரி வீடு தான், ஆனாலும் உச்சம் ஆகிடுவாருங்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி 8ஆம் இடத்துலையும் ஆட்சி பெற்றுருவார், அதுவும் பிரச்சனை இருக்காது. அப்போ 12ஆம் இடத்துல தான் இவருக்கு நீச்ச வலு கிடைக்கும். ஸோ நீங்கள் துலா லக்னமாகி கன்னியில் சுக்கிரன் இருக்காருன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு நீச்ச பங்கம் கிடைக்கணும். அப்படி இல்லைன்னா ஜாதகர் ஒரு சார்பு நிலை ஜாதகராக செயல் இழந்த தன்மைக்கு போயிடுவார். இது ஒரு மைனஸ் தான். விருச்சிக லக்ன ஜாதகத்திற்கு 6ஆம் இடத்துல ஆட்சி வலு, ஸோ ப்ராப்ளம் இல்லை. மேசத்தில் வந்து செவ்வாய்க்கு வந்து ஆட்சி மூலத்திரிகோண வலு கிடச்சிருங்கனால லக்னாதிபதி வலுவடைஞ்சிட்டாருன்னு எடுத்துக்கணும். பட் 8ஆம் இடத்துல அவர் பகை அப்படிங்கிற நிலையில் இருப்பாருங்க போது அந்த இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. லக்னம் செயலிழந்த தன்மைக்கு போகும், ஜாதகர் செயல்பட முடியாதபடி இருப்பார், இல்லைன்னா குதர்க்கமாக செயல்படுவார். 12ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு தான், இங்கே இருக்கலாம். ஏற்கனவே மேச லக்னக்காரங்களுக்கு சொன்ன மாதிரி தான், குருவோட வீட்டில் 12ஆம் இடத்துல அவர் மீனத்தில் இருக்கிறது மாதிரியே விருச்சிக லக்னக்காரங்களுக்கு சுக்கிரனோட வீட்டில் 12ஆம் இடத்துல துலாத்தில் இருக்கிறது அவ்வளோ பெரிய நெகட்டிவ்னு எடுத்துக்க முடியாது. ஸோ இங்கே 6ஆம் இடம் 8ஆம் இடம் மட்டும்தான் மோசம். தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு 6ஆம் இடத்துல குரு கெடுறதில்லை. ஏன்னா அது வியாழவட்டங்கிற வீட்டில் வந்துடும். அது ஒரு இயற்கை சுபர் வீடு, இவர் ஒரு இயற்கை சுபர், தனஸ்தானம், நிலைத்த அமைப்பு. அதனால பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய வீடாக போயிடும். ஆரம்பத்தில் சில சர்க்கிள்கள் இருந்தாலும் ஜாதகர் வெற்றி பெறுவார். 8ஆம் இடம் கேட்கவே வேண்டாம், உச்ச வீடு. அப்போ தனுர் லக்னத்துக்கு 6, 8ல் குரு இருக்கிறதுனால எந்த நெகட்டிவும் வந்துடாதுங்கிறதா நிதர்சனமான உண்மை. 12ஆம் இடம் வந்து இவருக்கு ஒரு மாதிரி கலப்பு பலன்கள். குருவுக்கு இந்த வீடு கெட்ட வீடுன்னு சொல்லிட முடியாது. ஆனால் லக்னாதிபதிங்கிற முறையில் அவர் போய் 12ல் இருக்கிறது ஒரு மாதிரி சார்பு நிலையை கொடுக்கும். மற்றபடி தனுர் லக்னக்காரங்களுக்கு 6, 8, 12ல் இருக்கிறதுனால ஜாதகர் வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவாகவே போயிடுவார். சொல்லப்போனால் இவங்களுக்கு 3, 6, 8, 12ங்கிற 4 மறைவு ஸ்தானமே பெருசாக நெகட்டிவ் பண்ணிடாது. இவங்களால் வந்து வாழ்க்கையை சிறப்பாக தன்னம்பிக்கையோடு கொண்டுட்டு போக முடியும். 12ஆம் இடத்துல மட்டும் சற்று சார்பு நிலைக்கு போவார், அவ்வளோதான். ஒரு உண்மையிலே குரு கெடுறது 2ஆம் இடத்துல. 2ஆம் இடங்கிற தனஸ்தானத்தில் போய் உட்காரும்போது நீச்சமாயிடுவார், அதுதான் பிரச்சனை. மகர லக்ன ஜாதகர்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் கடும் பகை நிலையெல்லாம் ஏற்றதில்லை. அவர் ஆட்டோமேட்டிக்காக அங்கே நண்பருடைய வீட்டில் ஜம்முன்னு உட்காந்துட்டு இருப்பார். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்காது. தனது திக்பல வீட்டுக்கு அருகாமையில் வருவாருங்கிற மாதிரியே அது ஒரு மாதிரி ஈஸியாக மேனேஜ் பண்ணிடக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். ஒரு பொதுவாக பாவக்கோள்கள் வந்து 3, 6, 10, 11 இருக்கிறது ஒரு மாதிரி நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க, உபஜயஸ்தானம். அந்த வகையில் மகர லக்னத்துக்கு சனி 6ஆம் இடத்துக்கு போகிறது கெடுதல் இல்லை. பட் 8ஆம் இடத்துக்கு போகிறது கடும் பகை. சிம்ம வீடு அவருக்கு சுத்தமாகாது. உங்களுக்கு லக்னாதிபதியாக இருந்துட்டு அவர் போய் சிம்ம வீட்டில் உட்காந்துட்டார்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுமே உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்கக்கூடியதாகவே மாறிடும். அல்லது லைஃப் ஃபுல்லாக போராட்டமாகிடும். சனி திசையும் வந்துச்சு, ரொம்ப மோசம். தசை வராத வரைக்கும் ஏதோ சமாளிச்சுக்கலாங்கிற மாதிரி இருக்கும். 12ஆம் இடம் குருவோட வீட்டில் இருக்கலாங்க. சனி ஒரு இயற்கை பாவி, குருவோட வீட்டில் இருக்கனால அவர் ஒன்றும் கெட்டு போகிறது இல்லைங்கிறதுனால அது ஒரு நல்ல வீடு. ஸோ மகர லக்னத்துக்கு 8 மட்டும்தான் மோசம். கும்பலக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியாக கடக வீட்டில் போய் உட்காரக்கூடாது. இது ஒரு கடுமையான பகை வீடு. அஃப்கோர்ஸ் அவர் சிம்மத்துலேயும் கெடுவார்னாலும் கூட அங்கே மறைமுகமாக திக்பலமாகி தன் வீட்டை தானே பார்க்குறாருங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் வந்துடும். ஸோ கடகத்தில் மட்டும் இவர் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுவார். லக்னாதிபதிங்கிற ஏற்கனவே கும்பம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக தான் பிஹேவ் பண்ணும். இதில் போய் 6ஆம் வீட்டில் உட்காந்துருச்சுன்னா கிட்ட நெருங்க முடியாது, மனுஷங்கிட்ட போட்டு படுத்தி எடுத்துருவார்.
8ஆம் இடம் கண்ணியில் இருக்கலாம், தப்பில்லை. அது அவருக்கு பிடிச்ச நண்பருடைய வீடு. 12ஆம் இடத்துல கேட்கவே வேண்டாம், ஆட்சி வலிமை அடைஞ்சிருவாருங்கிறதுனால அதுவும் சிக்கல் கிடையாது. மீனத்தை பொறுத்த வரைக்கும் குருவுக்கு 6ஆம் இடம் சிறப்பு, ஒன்றும் குறைய சொல்ல முடியாது. அவர் நண்பரோட வீடு. சிம்ம குரு எப்போவுமே நல்ல ஒரு பொசிஷனுக்கு ஜாதகரை கொண்டுட்டு போவார். நிறைய போட்டிகளில் வெற்றி பெற அமைப்பு அப்படிங்கிறது மாதிரி வந்துடும். 8ஆம் வீடு அவருக்கு பிடிக்காத வீடு, சர வீடு தான். ஆனாலும் அது இயற்கை சுபர் வீடாக இருந்தாலும் அந்த வீடு அவருக்கு பிடிக்காத வீடுங்கிறதுனால ஜாதகர் ஒரு தற்சார்பு நிலை இல்லாமல் போயிடுவார். யாரையாவது சார்ந்து யாராவது சொல்கிறத கேட்டு அப்படிங்கிறது மாதிரி வண்டி ஓட்ட வேண்டிய அவசியம் வரும். கும்பத்தில் இருக்கலாம், சனி பகவானுடைய வீடு தான். ஆனால் அது ஒரு நிலைத்த வீடு. என்னதான் இருந்தாலும் லக்னாதிபதி 12ல் மறையிறதுங்கிற மாதிரி வரும். இந்த இடத்துல அவருக்கு ஒரு ஸ்பெஷல் வலு இருக்குது, வியாழவட்டம்ங்கிற அடிப்படையில் இருக்கும். இருந்தாலும் லக்னாதிபதி மறைகிறாரே, நட்பு வீடு இல்லாமல் ஒரு மாதிரி மறைகிறாரேங்கிற மாதிரியான ஒரு வீக்னஸ். ஸோ 6, 8, 12 பொதுவாக லக்னாதிபதி இருந்தால் என்ன பண்ணணும்? நம்ம முற்றிலும் புதிய சூழலில் வசிக்கிறத கற்றுக்கணும். உங்கள் லக்னாதிபதி 6ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுறாருன்னா எதிரிகளை உருவாக்கி கொள்ளாமல், நோயை உருவாக்கி கொள்ளாமல், கடனை உருவாக்கி கொள்ளாமல் இருங்க. 8ஆம் இடத்துலேருந்து ஆக்டிவேட் பண்ணுறாருன்னா திடீர் விபத்து கண்டங்கள் எப்போ வேணாலும் லைஃப்பில் ஏற்படுங்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருங்க. திடீர்னு தோன்றக்கூடிய மனிதர்களை பெரிதும் நம்பிடாதீங்க, வாழ்க்கை ரொம்ப பெரிய ட்ராஜடி ஆகிடும். பொதுவாக லக்னாதிபதி 8ல் இருந்தால் இந்த சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா மாற்றத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். 12ஆம் இடத்துல இருந்தார்னா விரயத்தை கட்டுப்படுத்துங்க. எவ்வளவோ விரயம் வந்துடும், நிறைய சம்பாதிப்பாங்க, டோட்டலாக எல்லாம் வாஷ் அவுட் பண்ணும். அந்த மாதிரியான விஷயங்களில் கண்ட்ரோலர். புதிய சூழலில் வசிக்கும்போது இந்த விதிகளை நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ள முடியும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.